வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக்க, அப்ப 10க்குரியவன் 10ஆம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும், அதாவது குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதன் பகவானும் பாத்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவன், தனத்தை தரக்கூடிய புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ 4 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வலிமை பெறுகிறது. அப்ப தொழில் வலிமையாகிறது, தொழில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நல்ல ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய, பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள், அதற்கு கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். சோ அத்தனை வகையான சப்போர்ட், பெரிய மனிதர்களினுடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. வேலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, வேலையில் குறைபாட்டுடன் இருக்கின்றவர்கள் நல்ல வேலைக்கு மாறுதல் தரக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் அமைகிறது. என குரு 10ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால 10ஆம் இடத்தில் உங்க ராசிபதி இருக்கிறதுனால உங்க எண்ணம் போல, உங்க சிந்தனை போல ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். 10ஆம் இடம் என்பது பட்டத்தை குறிக்கக்கூடிய இடம், பதவி குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்ப 5க்குரியவனும் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்ததிபதி வலிமை பெறுகின்ற காரணத்தால நினைத்தவாறு இடமாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கு. உங்களுடைய பாஸ், அதாவது உங்க மேலதிகாரிகள் உங்களை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளனா இந்த மாதம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. எத்தனையோ வேலை செஞ்ச, எத்தனையோ உழைப்பு போட்ட, என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு போய்விட்டது, எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் திடீர் என்று உங்களை புரிந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு தொழில மேன்மை, வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு செல்வோமா அப்படி என போன மாசம் ஒரு எத்தனையோ பணம் வந்தாலும் எல்லாம் செலவாகி விட்டது, இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் கேது இருந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை தொடுத்திருந்தது, ஒரு தடையை கொடுத்திருந்தது, பணம் எங்கேயாவது போட்டு கூட லாக் ஆகி இருந்தது, குடும்பத்திலும் சில சச்சரவுகள், சண்டைகள் வரத்தான் இருந்தது. சோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மாறப்போகிறது. ஏன்னா குருவினுடைய பார்வை, ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்ப குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்கல்ல, அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அது தனக்காரகனான குரு பகவானை பார்க்கறதுனால தனம் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை, தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில கணவன் மனைவி அல்லது குடும்ப உற்றார் உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் சில சச்சரவுகள் இருந்தது அல்லவா, அதற்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் தான் பேசின பேச்சு என்னை மதிக்கல அல்லது என்னுடைய வாக்கு சரியாக அமையல, நான் எது பேசினாலும் ஒரு குறைதான் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டு கொண்டு மனவருத்தத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் இப்போ உங்க பேச்சை அவர் சொன்னது சரி அப்படிங்கிற அமைப்புல இந்த மாதம் கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய வாய்ப்புகள். என இதுவரைக்கும் சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்துக் கொண்டிருந்தது. தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் பகையை உருவாக்கி இருந்தது. தாய்க்கு கூட உடல்நல தொந்தரவு இருந்தது. தாயை நன்றாக பார்க்க முடியல, தாய்க்கு சில உடல்நல தொந்தரவு, அதன் மூலமாக செலவுகள் ஏற்பட்டிருந்தது. சோ இது ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் இப்போ அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும், சுக்கிரனுடைய பார்வை உங்க ராசியினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய அத்தனை பார்வைகள் தாயை பார்ப்பது, தாயின் உடல்நலத்தை சரி செய்வது, அதற்கான சந்தர்ப்பங்கள் பெறுவது, சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொடுக்கிறது, தாயினுடைய வர்க்கம்
ரீதியாக சொத்து பிரச்சனை, பாரப்பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தீர்த்து வைப்பது, அல்லது புதுசாக நாமளே ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் தனவரவு, நீங்கள் பயிற்ற அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில இந்த மாதம் கிரகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன கிரகம் நன்றா இருக்கணும்? 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்ப 4ஆம் இடத்தை அந்த சுக்கிரனும் பார்த்து அந்த குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தாலும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அல்லவா? அப்போ 4ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கு. அந்த வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் நல்ல வலிமை பெற்று 10ஆம் இடத்துல வலிமையாக, அதாவது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி அத்தனை விதமான சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்மை, வீடு கட்டி பாதியில் இருப்பவர்கள் வீடு அதை எடுத்து முடிக்கக்கூடிய தன்மை, அதுக்கு கடனுக்காக அப்ளை பண்ணி காத்திருந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட குரு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகிறது. குருவும் புதனும் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிற்கல்வி எடுத்து படிப்பதற்கும் அல்லது ஒரு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. நீங்கள் என்ன ஆசைப்பட்டு என்ன படிக்கணும், எதுல போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வகையில உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. ஏங்க, உங்க ராசி அதிபதியோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியும் உங்கள் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனமகிழ்ச்சி, சந்தோஷம், செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகமே இல்லாம இருந்தது. எத்தனையோ வரணம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிட்டு இருக்கு. அந்த தோஷம் இருக்கு, ராகுக்கு எதிர்க்காங்கிறாங்க, 7 சனி, இப்படி ஏதாவது ஒரு தன்மை கொடுத்து தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாறப்போகிறது. என குரு 10ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து தரணும் அல்லவா? சோ அந்த விதத்தில குடும்பத்தை, அதாவது குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் குருவோட இணைத்து கொண்டு அந்த குரு பகவான் எங்க வந்து அமர்கிறார்? அதாவது குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதும், உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் 11ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார் இந்த ஜூன் மாதம் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதி. அப்போ அனைத்து கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். 10ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார். 11ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன, நமக்கு இந்த மாதம் தொட்டது துளங்கக்கூடிய வகையில எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கு. 6ஆம் இடத்தை, அதாவது 6ஆம் இடம் என்பது என்ன? ரணரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்ப என்ன ஆக போகுது? கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். எதிர்ப்பு இருந்தது, இப்ப சமாளிப்பீங்க. யார் உங்களுக்கு கொடுத்துறாங்களோ அவங்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடம் என்பது என்ன? வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்ப வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம், அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கார். வெளிநாட்டு யோகம் உண்டு. அப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு சம்பாத்தியம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அல்லது MNC கம்பெனி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி, சோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளுக்கு உங்களுக்கு ஆட்படுத்தும். சோ அதன் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, சனி உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப என்ன, பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை.
தான் நினைத்தது சாதிக்கணும், அது நல்லதா தப்பா அதை பத்தி இல்லை, ஆனா நான் நினைக்கிறது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத தன்மை இருக்கும். சோ அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், இது செய்தால் நல்லதா கெட்டதாங்கிறத யோசித்து மற்றவர்களுடன் பெரியோர்களுடைய அந்த துணையோட செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.